மனித நாகரகம் தோன்றுவதற்கு முன்பே சிவபெருமானே ஆதிமறை ஓதிய இடம். இன்னைக்கு நேத்து இல்ல, சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிலேயே முதலா சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் எது தெரியுமா? அதுதான் மண் முந்தூற்ற உத்திரகோச மங்கை. மண் முந்தூற்ற அப்படின்னா மிக பழமையான மனித நாகரிகம் தொடங்குவதற்கும் முன்னாடி அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட இந்த காலத்துல தோன்றியதுதான் இந்த ஆதி சிதம்பர நடராஜர் இருக்கும் உத்திரகோச மங்கை கோவில். கோவில்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா திகழும் ஒரு தளம்தான் இது. இங்க இருக்கிற நடராஜர் சிலை 1.5 அடி உயரத்துல முழுசா ஒரே ஒரு மரகத கல்லால செஞ்சது. உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான மரகத சிலைய நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த சிலை வருஷத்துல 364 நாளுமே சந்தனம் பூசப்பட்டு மரகத கல்லோட மீனி தெரியாம தான் இருக்கும். அதனால உங்களால அந்த மரகத நடராஜா சிலைய பார்க்க முடியாது. 6 திற தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு நமக்கு காட்டுவாங்க. மத்த நாள்ல எல்லாம் ஏன் இத சந்தனம் பூசி மறைச்சு வச்சிருக்காங்க? திருவாதிரை அன்னைக்கு மட்டும் ஏன் இந்த கோவில்ல சந்தனத்தை கலைக்கிறாங்க? சிவபெருமான் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு? இன்னைக்கும் இங்க சிவபெருமான் வாழ்றதா சொல்லப்படுற இந்த கோவிலை பத்தி முழுசா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற சிலை அது வெறும் கல்லு இல்ல, பலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பச்சை மரகதம். ஆனா அந்த சிலையால ஒரு பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் அத வருஷம் முழுக்க சந்தனத்துல மூடி வச்சிருக்கிறாங்களா? அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு வைப்ரேஷன் அந்த சிலைக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 3000 வருஷமா சாகாத ஒரு மரம், ராவணன் வந்து மண்டியிட்ட ஒரு சன்னதி, மாணிக்க வாசகர் மெய் மறந்து நின்ன ஒரு மண்டபம். இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒரு ரகசியத்தை சொல்லுது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு மர்மத்தை புதைச்சு வச்சிருக்கு. நாம இந்த வீடியோல உத்தரகோச மங்கையோட அந்த இருட்டு பக்கங்களையும் வெளிச்சத்துக்கு வராத மர்மங்களையும் தான் தேடி பார்க்க போறோம். இந்த கோவிலோட வயசை கணக்கு போடணும்னா நம்ம பல யுகங்கள் பின்னாடி போகணும். இதை ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க. அதாவது சிதம்பரத்துல நடராஜர் ஆடுறதுக்கு முன்னாடியே முதலா ஆடிய இடம் இதுதான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லவாங்க, மண் முந்துச்சோ மங்கை முந்துச்சோன்னு. அதாவது இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உத்தரகோச மங்கை தளம் உருவாயிடுச்சான். இதனாலதான் இது சிவபெருமானோட மிக பழமையான தளம்னு போற்றப்படுது. புராண கதைகள் படி இலங்கை மன்னன் ராவணனோட மனைவி மண்டோதரி ஒரு சிறந்த சிவபக்தி. அவங்க இங்க வந்துதான் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மெச்சின சிவபெருமான் ஒரு குழந்தையாவே அவங்க மடியில வந்து உட்கார்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கதான் கல்யாணம் நடந்ததாவும் சில குறிப்புகள் சொல்லுது. இந்த ஊர் பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சிவபெருமான் ஒரு தடவை பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட ரகசியங்களை உபதேசிச்சாரு. அந்த ரகசியமான வேத கோஷங்களை உபதேசிச்ச இடம்தான் இது. உத்திரம்னா ரகசியம், கோஷம்னா மந்திரம். ஒரு மங்கைக்கு ரகசியத்தை உபதேசிச்ச இடங்கறனால இது உத்திரகோச மங்கைன்னு பேர் வந்துச்சு. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சிவபெருமான் இங்க ரகசியங்களை உபதேசம் பண்ணும்போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்க மேல கோபம் வந்த சிவபெருமான் அவங்கள சிவலிங்கங்களா மாறும்படி சொல்லிட்டாரு. அதனாலதான் இங்க ஒரே இடத்துல 1000 லிங்கங்களை நாம பார்க்க முடியுது. இதை சகஸ்ர லிங்கம்னு சொல்லுவாங்க. வெறும் கதையா மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியத்திலையும் இந்த கோவிலுக்கு பெரிய இடம் உண்டு. மாணிக்க வாசகர் பாடின திருவாசகம் பாடல்கள்ல இந்த ஊரை பத்தி ரொம்ப உருகி பாடியிருக்கிறாரு. உத்திரகோச மங்கைக்கு அரசேன்னு அவர் சிவபெருமானை கொண்டாடுறதுல இருந்தே இதோட பழமையை நாம புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இங்க இருக்கிற முக்கியமான சாமி மங்களநாதர். இவர் ஒரு சுயம்பலிங்கம், அதாவது யாராலையும் செதுக்கப்படாம தானே உருவானவர். இவருக்கு பிரளய காலேஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா உலகம் அழியிற பிரளய காலத்துல கூட அழியாம இருந்த தளம் இதுன்னு சொல்லுவாங்க. இவரை கும்பிட்டா மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அடுத்து இங்க இருக்கிற அம்மன் மங்களாம்பிகை. இவங்க ரொம்பவே விசேஷமானவங்க. பொதுவா இந்த கோவில்கள்ல அம்மன் சன்னதி தனியா இருக்கும். ஆனா இங்க அம்மனுக்கும் சிவனுக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதை நீங்க உணர முடியும். மங்களம் அருளும் நாயகின்னு இவங்கள சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்கல்ல, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலோட ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்,
இங்க இருக்கிற இலந்தை மரம்தான். இது சாதாரண மரம் இல்ல, இதோட வயசு பலாயிரம் வருஷங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மரத்தடியில தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்ததா வரலாறு சொல்லுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு வருஷம் ஆகையும் இந்த மரம் இன்னும் பசுமையா காய் காய்ச்சிட்டு இருக்கு. இது சுத்தி வருது மூலமா நமக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு பேரு அக்னி தீர்த்தம். இது மட்டும் இல்லாம கோவிலுக்குள்ளேயே 7 வகையான தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் விலகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா 6 திற தரிசனம் அன்னைக்கு இந்த தீர்த்தத்துல நீராடுறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. சைவ சமய குரவர்கள்ல ஒருவரான மாணிக்க வாசகர் இந்த கோவில்ல தங்கி இருந்தப்போ இந்த இலந்தை மரத்தடியில உட்கார்ந்து தான் தவம் இருந்தாராம். அப்போ சிவபெருமான் அவருக்கு குருவா வந்து உபதேசம் பண்ணது இந்த மரத்தடியில தான்னு சொல்லப்படுது. இதனால தான் இந்த மரத்தை ஒரு தெய்வமாவே மக்கள் கும்பிடுறாங்க. இந்த மரத்தோட இலைகள் பழங்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இவ்வளவு பழமையான ஒரு மரம் இன்னும் பட்டு போகாம சீசன் நேரத்துல பூத்து காய் காய்க்கிறது பெரிய மிராக்கிள் தான். பக்தர்கள் தங்களோட கோரிக்கைகளை ஒரு துணியில எழுதி இந்த மரத்துல கட்டுறாங்க. அப்படி செஞ்சா அந்த இலந்தை மரம் வழியா சிவபெருமான் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாருன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த மரத்தை சுத்தி வரும்போது ஒரு விதமான அமைதியும் பழமையான ஒரு வாசனையும் உணர முடியும். இப்போ நாம இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் இந்த கோவில்ல இருக்கிற மரகத நடராஜர். உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மரகத சிலை வேற எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த சிலை முழுக்கவும் விலை மதிப்பு இல்லாத மரகத கல்லால ஆனது. மரகதம் இயற்கையாவே ரொம்ப மென்மையானது. அதே சமயம் அதுக்கு ஒரு வீரியம் உண்டு. அந்த சிலைக்கு வர ஒளியும் காத்துல ஏற்படுற மாற்றங்களும் சிலைய பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வருஷம் முழுக்க இந்த சிலைக்கு மேல சந்தனத்தை பூசி வச்சிருப்பாங்க. வருஷத்துல 364 நாளுமே சந்தனத்தால மூடப்பட்டிருக்கிற இந்த நடராஜர மார்கழி மாசத்துல வர 6 திரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் சந்தனத்தை எடுத்துட்டு காமிப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த பச்சை மரகத மேனியை நாம முழுசா பார்க்க முடியும். இத பார்க்கறதுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மூலையில இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. மரகத கல்லுக்கு ஒரு குணம் உண்டு. அதிகப்படியான சத்தம் வந்தா அது விரிசல் விட்டுடும். ஆனா இந்த சிலை இருக்கிற இடத்துல எத்தனையோ காலமா மேலதாளங்கள் மந்திரங்கள்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா சிலைக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்ல. அதுதான் இறைவனோட பெரிய அதிசயம்னு சொல்லப்படுது. அங்க இருக்கிறவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மரகத சிலைக்கு பக்கத்துல நின்னு கவனிச்சு கேட்டா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் மெலிசா கேட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இது அந்த கல்லோட தன்மையா இல்ல இறைவனோட சக்தியான்னு இன்னைக்கும் ஒரு புரியாத ரகசியமாவே இருக்கு. இந்த மரகத நடராஜர் சிலைக்கு ஏன் எப்பவும் சந்தன பூசியே வச்சிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. இயற்கையாவே மரகதம் அப்படிங்கிற கல் ரொம்ப மென்மையானது. அது காத்துல இருக்கிற ஈரப்பதம், வெயில், அப்புறம் நாம ஏத்துற விளக்கோட வெப்பம், இது எல்லாத்தையும் தாங்குற சக்தி குறைவு. இந்த மாற்றங்களால அந்த விலையுயர்ந்த சிலையில பெருசல் விழுந்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கவசமா சந்தனத்தை பூசி வைக்கிறாங்க. சந்தனம் குளிர்ச்சியானது என்பதால் அது சிலையை பாதுகாக்குது. மரகத கல்லுக்கு இன்னொரு குணம் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அதிகப்படியான சத்தத்தையோ அல்லது அதிர்வுகளையோ தாங்காது. கோவில்னு எடுத்துக்கிட்டா அங்க மணி சத்தம், மேலதாளங்கள் மந்திரங்கள்னு சத்தம் அதிகமா இருக்கும். இந்த ஒலி அதிர்வுகள் சிலைய பாதிக்காம இருக்க சந்தனம் ஒரு அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு அந்த அதிர்வுகளை குறைக்குது. மரகதத்திலிருந்து வெளிப்படுற கதிர்பீச்சு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அந்த வீரியத்தை நம்மளால நேரடியா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சந்தனம் பூசி அந்த சக்தியை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சந்தனத்தை எடுக்கும்போது அந்த ஒரு நாள் மட்டும் அந்த முழு சக்தியையும் மக்கள் தரிசனம் பண்றாங்க. அந்த சந்தனத்தை எடுக்கிற அன்னைக்கு மரகத சிலையில இருந்து வர அந்த பச்சை ஒளி அந்த இடத்தையே அவ்வளவு அழகா மாத்திடும். அந்த சந்தனத்தை வாங்கிறதுக்கு தான் பக்தர்களிடையே அவ்வளவு போட்டி இருக்கும். மரகத நடராஜரை தாண்டி இந்த கோவில்ல நாம ஆச்சரியப்பட வேண்டிய இன்னும் சில விசித்திரமான சிலைகள் இருக்கு. சிற்பக்கலைக்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கோவில் மண்டபத்தில் இருக்கிற தூண்கள்ல யாழி சிலைகள் இருக்கும். இதுல என்ன அதிசயம்னா, அந்த யாழியோட வாய்க்குள்ள ஒரு கல்லுருண்டை இருக்கும்.
அந்த உருண்டைய நீங்க கை வச்சு உருட்டி பார்க்கலாம். ஆனா அத வெளியே எடுக்கவே முடியாது. ஒரே கல்லுல எப்படி அந்த உருண்டைய உள்ள செதுக்குனாங்கன்னு இன்னைக்கும் பெரிய பெரிய இன்ஜினியர்களே ஆச்சரியப்படுறாங்க. இங்க இருக்கிற மன்மதன் மற்றும் ரதி சிலைகள் ரொம்ப தத்ரூபமா இருக்கும். மன்மதனோட கையில இருக்கிற கரும்பு வில்லில இருந்து அவரோட நகக்கண் வரைக்கும் அவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருப்பாங்க. இந்த சிலைகள் முன்னாடி நின்னு பார்த்தா அத கல்லுல செஞ்சதுன்னே நம்ப முடியாது. நிஜமான மனுஷங்க நிக்கிற மாதிரியே இருக்கும். கோவிலோட சில பகுதிகள்ல இருக்கிற தூண்களை லேசா தட்டுனா அதிலிருந்து விதவிதமான இசை ஒலிகள் வரும். அந்த காலத்திலேயே கல்லுல எப்படி இசைய கொண்டு வந்தாங்கங்கிறது ஒரு பெரிய மிராக்கிள் தான். பொதுவா எல்லா கோவில்லையும் நந்தி நேரா சிவனை பார்த்துதான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற சில நந்திகள் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அது மட்டும் இல்லாம நந்தியோட காதுக்குள்ள ஒரு குச்சியை விட்டா அது அடுத்த காது வழியா வரும்னு சொல்வ. மனித நாகரகம் தோன்றுவதற்கு முன்பே சிவபெருமானே ஆதிமறை ஓதிய இடம். இன்னைக்கு நேத்து இல்ல சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிலேயே முதலா சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் எது தெரியுமா? அதுதான் மண் முந்தூற்ற உத்திரகோச மங்கை. மண் முந்தூற்ற அப்படின்னா மிக பழமையான மனித நாகரிகம் தொடங்குவதற்கும் முன்னாடி அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட இந்த காலத்துல தோன்றியதுதான் இந்த ஆதி சிதம்பர நடராஜர் இருக்கும் உத்திரகோச மங்கை கோவில். கோவில்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமா திகழும் ஒரு தளம்தான் இது. இங்க இருக்கிற நடராஜர் சிலை 1.5 அடி உயரத்துல முழுசா ஒரே ஒரு மரகத கல்லால செஞ்சது. உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான மரகத சிலைய நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த சிலை வருஷத்துல 364 நாளுமே சந்தனம் பூசப்பட்டு மரகத கல்லோட மீனி தெரியாம தான் இருக்கும். அதனால உங்களால அந்த மரகத நடராஜா சிலைய பார்க்க முடியாது. 6 திற தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு நமக்கு காட்டுவாங்க. மத்த நாள்ல எல்லாம் ஏன் இத சந்தனம் பூசி மறைச்சு வச்சிருக்காங்க? திருவாதிரை அன்னைக்கு மட்டும் ஏன் இந்த கோவில்ல சந்தனத்தை கலைக்கிறாங்க? சிவபெருமான் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு? இன்னைக்கும் இங்க சிவபெருமான் வாழ்றதா சொல்லப்படுற இந்த கோவிலை பத்தி முழுசா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற சிலை அது வெறும் கல்லு இல்ல, பலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பச்சை மரகதம். ஆனா அந்த சிலையால ஒரு பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் அத வருஷம் முழுக்க சந்தனத்துல மூடி வச்சிருக்கிறாங்களா? அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு வைப்ரேஷன் அந்த சிலைக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 3000 வருஷமா சாகாத ஒரு மரம், ராவணன் வந்து மண்டியிட்ட ஒரு சன்னதி, மாணிக்க வாசகர் மெய் மறந்து நின்ன ஒரு மண்டபம். இந்த கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒரு ரகசியத்தை சொல்லுது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு மர்மத்தை புதைச்சு வச்சிருக்கு. நாம இந்த வீடியோல உத்தரகோச மங்கையோட அந்த இருட்டு பக்கங்களையும் வெளிச்சத்துக்கு வராத மர்மங்களையும் தான் தேடி பார்க்க போறோம். இந்த கோவிலோட வயசை கணக்கு போடணும்னா நம்ம பல யுகங்கள் பின்னாடி போகணும். இதை ஆதி சிதம்பரம்னு சொல்றாங்க. அதாவது சிதம்பரத்துல நடராஜர் ஆடுறதுக்கு முன்னாடியே முதலா ஆடிய இடம் இதுதான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லவாங்க, மண் முந்துச்சோ மங்கை முந்துச்சோன்னு. அதாவது இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உத்தரகோச மங்கை தளம் உருவாயிடுச்சான். இதனாலதான் இது சிவபெருமானோட மிக பழமையான தளம்னு போற்றப்படுது. புராண கதைகள் படி இலங்கை மன்னன் ராவணனோட மனைவி மண்டோதரி ஒரு சிறந்த சிவபக்தி. அவங்க இங்க வந்துதான் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்துக்கு மெச்சின சிவபெருமான் ஒரு குழந்தையாவே அவங்க மடியில வந்து உட்கார்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இங்கதான் கல்யாணம் நடந்ததாவும் சில குறிப்புகள் சொல்லுது. இந்த ஊர் பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சிவபெருமான் ஒரு தடவை பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட ரகசியங்களை உபதேசிச்சாரு. அந்த ரகசியமான வேத கோஷங்களை உபதேசிச்ச இடம்தான் இது. உத்திரம்னா ரகசியம், கோஷம்னா மந்திரம். ஒரு மங்கைக்கு ரகசியத்தை உபதேசிச்ச இடங்கறனால இது உத்தரகோச மங்கைன்னு பேர் வந்துச்சு. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சிவபெருமான் இங்க ரகசியங்களை உபதேசம் பண்ணும்போது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்க. அதனால அவங்க மேல கோபம் வந்த சிவபெருமான் அவங்கள சிவலிங்கங்களா மாறும்படி சொல்லிட்டாரு. அதனாலதான் இங்க ஒரே இடத்துல 1000 லிங்கங்களை நாம பார்க்க முடியுது. இதை சகஸ்ர லிங்கம்னு சொல்லுவாங்க. வெறும் கதையா மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியத்திலையும் இந்த கோவிலுக்கு பெரிய இடம் உண்டு. மாணிக்க வாசகர் பாடின திருவாசகம் பாடல்கள்ல இந்த ஊரை பத்தி ரொம்ப உருகி பாடியிருக்கிறாரு.
உத்திரகோச மங்கைக்கு அரசேன்னு அவர் சிவபெருமானை கொண்டாடுறதுல இருந்தே இதோட பழமையை நாம புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இங்க இருக்கிற முக்கியமான சாமி மங்களநாதர். இவர் ஒரு சுயம்பலிங்கம், அதாவது யாராலையும் செதுக்கப்படாம தானே உருவானவர். இவருக்கு பிரளய காலேஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா உலகம் அழியிற பிரளய காலத்துல கூட அழியாம இருந்த தலம் இதுன்னு சொல்லுவாங்க. இவரை கும்பிட்டா மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. அடுத்து இங்க இருக்கிற அம்மன் மங்களாம்பிகை. இவங்க ரொம்பவே விசேஷமானவங்க. பொதுவா இந்த கோவில்கள்ல அம்மன் சன்னதி தனியா இருக்கும். ஆனா இங்க அம்மனுக்கும் சிவனுக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறதை நீங்க உணர முடியும். மங்களம் அருளும் நாயகின்னு இவங்கள சொல்லுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்கல்ல, குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலோட ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இங்க இருக்கிற இலந்தை மரம்தான். இது சாதாரண மரம் இல்ல, இதோட வயசு பலாயிரம் வருஷங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மரத்தடியில தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்ததா வரலாறு சொல்லுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு வருஷம் ஆகையும் இந்த மரம் இன்னும் பசுமையா காய் காய்ச்சிட்டு இருக்கு. இது சுத்தி வருது மூலமா நமக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு பேரு அக்னி தீர்த்தம்.